ரிஷபராசி. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு, என்ன சாதகம், என்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன கெடுதல்களை கொடுக்க போகுது? ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா மேடம், சனி பகவான் லாப சனியா இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கும் நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களே தவிர எந்த நல்லதும் நடக்கல. இதுதான் ரிஷபத்தினோட மைண்ட் செட்டு. அப்படி இருந்தா தான் மேடம் ரிஷபத்தினால வாழ முடியும். இல்லைன்னா எல்லாரும் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, அவங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் அறிவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ். அப்படின்னா அதுக்கும் மேல ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா மேடம், தன்னை நீட்டா ட்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப எந்துவாயிடுவாங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 9 மற்றும் 10க்கு அதிபன் சனி பகவான். அவங்களோட பாக்கிய ஸ்தானாதிபதியும் சனி தான். அதே மாதிரி தொழில் கர்ம ஸ்தானாதிபதியும் சனி தான். எனக்கு எப்பயுமே ரிஷபத்துக்கு ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும் மேடம். ஆல்மோஸ்ட் 100 ரிஷபம்னா 99 ரிஷபத்துக்கு இந்த எண்ணங்கள் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தொழில் குறித்து ரொம்ப நாள் எனக்கு ஆசை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் போயிட்டு வேலை செய்யணும்னு ஆசை. நிறைய பேருக்கு இருக்குது. அப்படின்னு இந்த காலகட்டம் நிறைவேறும். எனக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு ஆசை. என்னோட ஆஃபீஸ்லேயே நான் கெத்தாக வேலை செய்யணும்னு ஆசை. என்னோட ஆஃபீஸ்லேயே என் கூட எல்லாரும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக பழகணும்னு ஆசை. அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. பட் இருந்தால் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய பதிவுகள் எல்லாம். நிறைய வித்தியாசமான பயிற்சிகள், ஒவ்வொரு மாசத்துக்குமான பயிற்சிகள் என்ன, அதே மாதிரி நம்ம பெரிய பயிற்சிகள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இதெல்லாம் நிறைய நல்ல நல்ல பதிவுகளா கொடுத்துட்டு இருக்கீங்க. மக்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒவ்வொரு பதிவையும் பார்த்து நமக்கு கமெண்ட்ஸ்லாமும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கால்ஸ்லாமும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பாராட்டுகள் நம்ம சேனலுக்கும் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் நல்லா இருக்கு, மேடம் கொடுக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் சூப்பரா இருக்கு, ரெகுலரா பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சனி வக்ர பயிற்சி. ஜூலை மாதம் 27ஆம் தேதி வருது. அது வந்து எத்தனை மாதங்களுக்கு இருக்கு, எத்தனை நாட்களுக்கு அது கண்டினியூ ஆகுது, ஒவ்வொரு ராசிக்கும் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் அந்த சனி வக்ர பயிற்சியில மக்களுக்கு நடக்க போகுது மேம்? கண்டிப்பா மேடம். இப்ப நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்பதான் சனி பகவான் பயிற்சியானார். சனி பகவான் பயிற்சினால நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சம்பந்தமே இல்லாம சனி வக்ர பயிற்சின்னு ஒண்ணு கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் மேடம். அப்ப சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கலாம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மேடம், சனி பெயர்ச்சி அப்படின்றது சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு டிராவல் பண்ணி போறது அப்படின்னா அதுக்கு அவர் 2.5 வருஷம் காலகட்டம் எடுத்துப்பார். ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறது. இப்ப சனி பகவான் மீனத்துல இருக்கார். மீனத்துல இருக்கவர் இப்ப வக்ரகதி அடைகிறாரு. அததான் வக்ர பயிற்சி அப்படிங்கிறாங்க. வக்ரகதினா மீனத்துல இருந்து அவர் கும்பத்துக்கு வர்றது இல்லை மேடம். ராசி மண்டலங்களை கடக்கிறது இல்ல, மீனத்திலேயே தான் இருப்பாரு. நட்சத்திர பாதத்தை கடப்பார். மீனத்திலேயே இருப்பாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆவாரு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஸ்பீடா ஓடிட்டு இருந்த சனி பகவான் ஸ்லோ மோஷன்ல போறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி அவர் மந்தம் தான் இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம மைண்ட்ல வந்து செட் பண்ணிக்கலாம். சோ இந்த சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, இட்ஸ் ரெவ்யூ பீரியட் அப்படிம்பாங்க மேடம். வாழ்க்கையில் இது ஏற்கனவே நடந்துருச்சையா நம்மளுக்கு திரும்பவுமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரும். நல்லதுலையும் நம்ம அப்படி யோசிக்கலாம். சில மன கஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், உறவுகள் கிட்ட ஏமாந்தது, உறவுகள் கிட்ட சந்தோஷப்பட்டது, குழந்தைங்களால மதிக்கத்தக்க ஒரு பேர் வாங்குறது, குழந்தைங்களால கஷ்டப்பட்டது எல்லாமே திரும்பி வராம இருக்கும் லைஃப்ல. இட்ஸ் அ ரெவ்யூ பீரியட். நம்மளுக்கு ஒரு கர்மிக் லெசன்ஸ் அப்படின்றது வரும். உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோட்ல போறாம இருக்கும். நம்மளுக்கு இவ்வளவு வந்து பாருங்க சூப்பரா உறவுகள்லாம் வந்து சேர்ந்தாங்க, திருப்பி உறவுகள் நம்மளை விட்டு பிரியிறாங்களே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் மேடம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவரால் நிறைய நல்ல பலன்கள் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் இருக்க தான் செய்து. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எவ்வளோ காலகட்டம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு மேடம். ஆனால் பலன்களை நம்ம 2ஆக தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, ஜூலை 27
டிசம்பர் 11 வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சாலும் நவம்பர் 1 வரைக்கும் குருனோட பார்வை இருக்கும். 1/11 இருந்து குருனோட பார்வை இருக்காது. ஆக வக்ரகதி அடைஞ்ச சனி பகவான் குருவின் பார்வையினால் கொடுக்கக்கூடிய பலன்கள். வக்ரகதி அடைஞ்ச சனி பகவான் குருனோட பார்வை இல்லாம குரு அதிசாரமா வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு போவார். சிம்மத்துக்கு போகும்போது கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு ரெண்டா நம்ம சொல்லணும். அப்ப கிளைண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்கள் வந்து அந்த ஸ்கிப் பண்ணாம பாக்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடியது தெளிவா புரியும். நிச்சயமா. ஏன்னா இதுல 2 விதமான விஷயங்கள் மேம் வந்து சொல்ல போறாங்க. ஸோ ஒவ்வொரு ராசி நேயர்களும் உங்களுக்கான பதிவை வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் 2 விஷயமும் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம். கண்டிப்பா. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு, என்ன சாதகம், என்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன கெடுதல்களை கொடுக்க போகுது? ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா மேடம், சனி பகவான் லாப சனியா இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கும் நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களே தவிர எந்த நல்லதும் நடக்கல. இதுதான் ரிஷபத்தினோட மைண்ட் செட். பட் இருந்தாலும் 2028 வரைக்கும் ஒரு லாப சனியா தான் இருக்கு. 2028 வரைக்கும் நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். இவ்வளோ நல்லது நடக்குதோ, இவ்வளோ நல்லது நடக்குதோ, இவ்வளோ நடக்குதோ, ஆனா நடக்கும். கவலைப்பட வேண்டாம். இப்ப நிறைய பேர் யோசிப்பாங்க, அவரு நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வக்ரகதி அடைஞ்சிட்டாரு, குருனோட பார்வை இருக்கு, கவலைப்பட வேண்டாம். அவர் லாபசனியாவே தான் இருக்க போறாரு. வக்ரகதி அடைஞ்ச உடனே ஒரு நஷ்டத்தை கொடுக்க போறது இல்ல, லாபத்தை கொடுக்க போறாரு. என்ன ரொம்ப ஸ்லோ மோஷன்ல உனக்கு லாபத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ பாத்துட்டாங்க மேடம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல எங்களுக்கு அப்படின்றதுதான். எப்பயுமே நாங்க தோல்வியை ஒத்துக்கவே மாட்டோம். அதுதான் நாங்க வாழ்வோம்ப்பா, சந்தோஷமா வாழ்வோம். வீட்டுக்குள்ள டிப்பர் லாரி வச்சு பல லாரி அல்ற அளவுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்குனால வெளியே எங்களை பார்த்தா தெரியவே தெரியாது. நாங்களாம் கெத்தோடவே தான் தெரியும் அப்படின்ற மைண்ட் செட் தான். அப்படி இருந்தா தான் மேடம் ரிஷபத்தினால வாழ முடியும். இல்லைன்னா எல்லாரும் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, அவங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் அறிவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ். அப்படின்னா அதுக்கும் மேல ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா மேடம், தன்னை நீட்டா ட்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப எந்துவாயிடுவாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். பாத்தீங்களா, ரொமான்டிக்கான பிலிம் பாக்குறது பிடிக்கும், நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறது பிடிக்கும், வெளியே போறது பிடிக்கும். கச்சா முச்சான் செலவு பண்ணுவாங்கன்னு இல்லை, ஜாலியா வெளில போவேன். நான் ஷாப்பிங் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு போவேன். என் கையில காசு இருந்தா பண்ணுவேன், இல்லைன்னா எல்லாத்தையும் பார்த்தாலே எனக்கு ஷாப்பிங் பண்ண திருப்தி வந்துருவேன் திருப்பி அந்த மாதிரி. இப்ப இவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, லாப சனி வக்ரகதி அடைஞ்சிட்டாரு, கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை மேடம், நல்லது கண்டிப்பா செய்ய போறார், கொஞ்சம் நிதானமா செய்ய போறார். சரி, அப்ப இந்த காலகட்டத்துல வேற ஏதாவது பிளஸ் இருக்கும்? ஆப்வியஸ்லி இருக்கு. என்ன அப்படின்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 9 மற்றும் 10க்கு அதிபன் சனி பகவான். அவங்களோட பாக்கிய ஸ்தானாதிபதியும் சனி தான், அதே மாதிரி தொழில் கர்மஸ்தானாதிபதியும் சனி தான். எனக்கு எப்பயுமே ரிஷபத்துக்கு ஒரு யோசனை இருந்துட்டே இருக்கும் மேடம். ஆல்மோஸ்ட் 100 ரிஷபம்னா 99 ரிஷபத்துக்கு இந்த எண்ணங்கள் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் பாரு நல்லா ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயத்த சாதிச்சிடுறாங்க. நம்ம உருண்டு பிறண்டு ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு கல்லடிறாங்க, 10 மாங்காய் வந்து உழுது. நம்ம கண்ணை திறந்து குறிப்பாத்து அடிக்கிறோம், ஒண்ணு கூட உழ மாட்டேன், அந்த கல்லு நம்ம தலைமையில தானே உழுது, இப்படின்ற எண்ணம் இருக்கும். நம்மளுக்கு ஏன் எப்ப பாரு வந்து லக்கு ஃபேவர் ஆகவே மாட்டேங்குது? லக்குக்கும் நமக்கும் ரொம்ப தூரம்ப்பா. எதுவுமே நம்மளுக்கு நல்லபடியா அமைய மாட்டேங்குது, உறவுகள் அமைய மாட்டேங்குது, சொந்த பந்தம் அமைய மாட்டேங்குது, எதுவுமே பெருசா இல்லையே அப்படின்னு வருத்தம் எப்பயுமே ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி 99% ரிஷபத்துக்கு இருக்கும் மேடம். நீங்க ரிஷபமா சாலிடா இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபம் இந்த காலகட்டம் யோசிப்பாங்க, இது என்னையா நம்ம வந்து வாழ்க்கையிலேயே புதுசா அதிசயமா நல்லது நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னுடைய அதிர்ஷ்டம் குறித்து, என்னோட பாக்கியம் குறித்து எனக்கு நிறைய யோஜனைகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் இருக்குன்னு அதுல சிலது இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தங்க கொலுசு வாங்கணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசை. வாங்குறதுக்கான வழியும் கிடைக்கல, வாய்ப்பும் கிடைக்கல. இந்த காலகட்டத்தில் நான் தங்க கொலுசு வாங்குவேன். அதுக்கு மேல தங்க கொலுசு போடக்கூடாது, தங்க கொலுசு போடக்கூடாது. ஏன்னா கால் பகுதி வந்து சனியினோட இதுமாதான் பாவமா தான் பாவிக்கிறோம், அதனால நம்ம வந்து போடக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி நிறைய விஷயம். ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கவங்க, எனக்கு ஜாக்குவார் கால ரொம்ப நாள் ஆசை, ஜாக்குவார் வாங்கணும், இந்த காலகட்டம் வாங்குவேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கார் எனக்குன்னு தனியா வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, இந்த காலகட்டம் வாங்கிடுவேன். என்னோட குரோனிக் டிசையர்ஸ் நிறைய இருக்கு, ஆயிரக்கணக்கான ஆசைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கும் மேடம். ரிஷபத்துக்கு லட்சக்கணக்கான ஆசைகள் இருக்கும், அதுல பல ஆசைகள் நிறைவேறும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இப்போ ரொம்ப படிக்கிற குழந்தையெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஹையர் எஜுகேஷன் வந்து ஃபாரின்ல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசை. சின்ன வயசுலேருந்து நான் எம்டி படிக்கணும்னு ஆசை, எம்எஸ் படிக்கணும்னு ஆசை, எம்டெக் படிக்கணும்னு ஆசை, எம்பிஏ வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசை. இந்த காலகட்டம் நிறைவேறும். பல போராட்டங்கள் நீங்கள் அதுக்காக சந்திப்பீங்க, ஆனாலும் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். என்னோட குரோனிக் டிசையர்ஸ் பல நிறைவேறக்கூடிய காலகட்டம். அப்போ சனி லாப சனி அவர் என்னடா ரொம்ப வந்து ரெவ்யூ பீரியட்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு மேலே வக்ரகதி அடைஞ்சிருக்கான்னு சொல்கிறாங்களே, கவலையப்படாதீங்க. குரு பார்வை இருக்குது. குரு பார்வை இல்லைனாலும் லார்ட் ஆஃப் 9 அதாவது 9ஆம் பாவம் குறித்து உன்னோட ஆழ்மனது ஆசைகளை நிறைவேற்றும். ஃபர்ஸ்ட் விஷயம். தொழில் குறித்து ரொம்ப நாள் எனக்கு ஆசை,
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல போயிட்டு வேலை செய்யணும்னு ஆசை. நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு இந்த காலகட்டம் நிறைவேறும். எனக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு ஆசை. என்னோட ஆஃபீஸ்லேயே நான் கெத்தாக வேலை செய்யணும்னு ஆசை. என்னோட ஆஃபீஸ்லேயே என் கூட எல்லாரும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக பழகணும்னு ஆசை. அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷபத்தினோட ஃபோன் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வயசு பிள்ளைங்க கொஞ்சம் மிடில் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வாழ்க்கையை புரிஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மேடம் 20 வயசில் வாழ்க்கையை புரிஞ்சுருந்தாங்கன்னா 40 வயசில் ஒரு சோஷியல் மீடியாவில், அதாவது அவங்க இருக்கிற ஏரியாவில் சமூகத்தில் பல லட்சம் மக்களுக்கு அவங்கள புரியுற அளவுக்கு அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க. வீட்டில் ஒன்றும் இருக்காது, அது வேற. வீட்டில் நாங்கள் வந்து கூச்சா இருந்தாலும் வெளியே ராஜாப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். புரியுதுங்களா? வாழ்க்கையை இவங்க ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் பெரிய ஆள் ஆவாங்க அப்படின்றது உண்மை. இப்போ இந்த ரொம்ப வயசு பிள்ளைங்களாம் அவங்களோட ஃபோனில் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் பிளாக் பண்ணியிருப்பாங்க, டெலிட் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஓல்டு கான்டாக்ட்ஸ்லாம் ரீஅப்பியர் ஆகும். திருப்பி இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லவ் பண்ணி ஏமாத்திட்டு போன ஒரு பையன் திருப்பி வந்து வேற இடத்துல அவன் ஏமாந்து திருப்பி இந்த பிள்ளை கூட பழகும். ஆக நான் வந்து அவனால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்ல திருப்பி வருவான் அப்படின்ற மாதிரி ஓல்டு கான்டாக்ட் திருப்பி வழக்கு வரும். யாரெல்லாம் இவங்களை ஏமாத்துறாங்களோ திருப்பி இவங்க கூட வந்து உறவாடுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணிக்கணும், எது தேவை எது தேவை இல்லை. ஆமா, அந்த புத்திசாலித்தனம் ரிஷபத்து கிடையாது. இருந்தாலும் பட்டு ஓரளவுக்கு புத்திசாலியா வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது ரிஷபத்துக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை மேடம். இது குருனோட பார்வை இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பலன்கள். குருனோட பார்வை இல்ல, கடைசி 40 நாள் சனி லாப சனி தான். நீ செய்யக்கூடிய தொழில் நீ பாட்டுன்னு ஓடுவ, அதுக்கான வருமானம் நிதானமா வரும். ஆனா சனி கிட்ட ஒரு நல்ல விஷயம் உண்டு மேடம். நீ 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சா நான் 100 ரூபாய் கொடுத்துருவேன், நீ 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சா நான் 1000 ரூபாய் கொடுத்துருவேன். எக்காரணத்தை கொண்டு எல்லா அளவும் உன்னோட உழைப்பை நான் திருட மாட்டேன், அதுக்கான பலன் கொடுக்காம இருக்க மாட்டேன். ஆக சனி தானே லாப சனி, ஓடு நீ ஓட்டுன அப்படின்னா பெரிய லெவல்ல சாதிப்பேன். சூப்பர் மேம். ரிஷபராசிக்கு லாப சனியா வந்திருக்கார். ஸோ உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்க போகுது. இந்த மாதங்களை ரொம்ப அழகா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்லியிருக்காங்க, தொழிலையும் நீங்க எந்த அளவுக்கு முன்னேறுவீங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் கிடைக்கும், வெளிநாட்டுல போய் நீங்க ஸ்டடீஸும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான தகவலா ரிஷபத்துக்கு ஒரு நற்செய்தியா சொல்லியிருக்கீங்க மேம். நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்க நேர்ல சந்திக்கணும், இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில நேர்ல சந்திக்கலாம். இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன், வெளிநாட்டுல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேன் அப்படின்னாலும் ஆன்லைன்ல நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா தகவல்களுக்கும் வீடியோல தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.